இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் கதிரும் ராஜியும் பீச்சில் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் அங்கே ஒரு அம்மா வந்து குறி பார்த்து சொல்கிற அம்மா வந்து வந்து நிற்கும். அதை பார்த்தோன்னே அப்படியே ரெண்டும் ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அந்த டைமில் அந்த அம்மா சொல்லுவாங்க, "எப்பா உங்களுக்கு கொடுங்க கைரேகைன்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க 2 பேரும். அந்த டைமில் அந்த அம்மா சொல்லும், "நான் வந்து நடந்தது, நடக்க போகிறது, நடக்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவேன். கொஞ்சம் பாருப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்க 2 பேரும் அப்பவும் வந்து வேண்டாம் அப்படிம்பாங்களா. உடனே அவன் அந்த அம்மா வந்து கதிரோட கையை டக்குன்னு பிடிச்சி, "கொண்டாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து பார்க்கும். பார்த்துட்டு அந்த அம்மா சொல்லும், "நீ உன் பேர் என்னப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்ட உடனே அவன் கதிரவன் அப்படின்னு சொன்னோடனே, "அந்த கதிரவன் மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையும் மேலே உயரத்துக்கு போகும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னோட வாழ்க்கை நீ மேலே இந்த பொண்ணு வந்த பிறகு தான் உன்னோட வாழ்க்கையே வந்து நல்லா மேலே போக போகுது" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த அம்மா சொல்லுவாங்க, "இந்த தம்பியை மட்டும் லேசுப்பட்ட ஆள் இருப்பா. உன்னைய வந்து இந்த பொண்ணை வந்து தங்கத்தட்டில் வச்சு தாங்குன்னு தாங்குவான். அதே மாதிரி உன்னைய வந்து நீ உன்னோட வாழ்க்கையில் உயரத்துக்கும் இவன் காரணமாக இருப்பான். நீ ஆசைப்பட்டதெல்லாம் இவன் மூலமாக நீ நிறைவேற்றுவ" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ 2 பேரும் வெட்கப்பட்டு சிரிப்பாங்க. அதுக்கு அடுத்தது சொல்லுவான், "இந்த ஜக்கம்மா அருளால் உங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறக்க போகுது" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கதிர் வந்து கையை டக்குன்னு உருவி எடுத்துட்டு, "போதுமா போதுமா" அப்படிம்பான். "என்னப்பா இருப்பா பார்க்குறேன்" அப்படின்னா, "இல்லை போதும், நீங்கள் சொன்ன வரைக்கும் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு கையில் ரூபாய கொடுப்பான். கொடுத்தோன்னே ராஜுக்கிட்ட அந்த அம்மா கேட்பாங்க, "கொண்டாம்மா உனக்கு பார்க்குறேன்னு." "இல்லை இல்லை போதும் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த அம்மா போயிடுவாங்க. போன உடனே இவங்க 2 பேருக்கும் அப்படியே கொஞ்சம் வெட்கமா இருக்கும். அந்த டைமில் கதிர் வந்து, "சரி நீங்க இரு, நான் சோளம் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான் சோளத்தை வாங்குறதுக்காக. அந்த சமயத்தில் ராஜ் அப்படியே நின்னுட்டு அந்த அம்மா சொன்ன ஜக்கம்மாள் அருளால் உங்களுக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அதையே மைண்டுக்குள்ளே நினச்சி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பா. வீட்டில் அரசி இருப்பா. அப்போ அரசியும் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து கோமதியும் மீனாவும் அங்கேருந்து வருவாங்க. வந்து அப்படியே சோஃபாவில் உட்காருவாங்க. உட்காந்த உடனே மீனா வந்து மீனா கிட்ட கேட்பா, "அரசி அண்ணி இன்னும் வேலைக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "போகணுமா, நான் ஆனால் அத்தையை கொண்டு விட்டுட்டு போகலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அந்த டைமில் அரசி வந்து கோமதிகிட்ட கேட்பா, "அம்மா நீங்கள் என்ன லெட்டர் எதுவும் அப்பாட்ட கொடுத்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்பா படித்தாங்களா?" அப்படின்னு கேட்பா. அதுக்கு கோமதி சொல்லுவா, "ஆமாம் எங்கே படித்தார் இப்போ அதுக்கு வந்து அவர் படிக்கலைன்னு சொல்லக்கூடாது, அது மொத்தத்தில் மதிக்கலை அந்த லெட்டரை" அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஃபீல் பண்ணுவாள் கோமதி. அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் வந்து கோமதி சொல்லுவாள், "உங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? உங்கள் அப்பா அந்த லெட்டரில் முட்டையை மடித்து கொடுத்துட்டாருடி" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லுவா. "உனக்கு ஒன்று தெரியுமா, என்கிட்ட தான் பேச மாட்டேங்காரு, இவகிட்ட நல்லா தான் பேசுகிறாரு. உன்னை நான் எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன், நீ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்காரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை" அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணி சொல்லுவாள் கோமதி. உடனே அதுக்கு மீனா சொல்லுவா, உங்களுக்கு இப்போ என்கிட்ட பேசாதது தான் வருத்தமா? அப்போ உங்ககிட்ட பேசாததில் வருத்தம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அத்தையை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பா. "என்கிட்ட என்ன மாமா என்ன சந்தோஷமாவா பேசுனாங்க?" அப்படின்னு சொல்லி மீனா கேட்பா. அதுக்கு "என்கிட்ட அது கூட பேசலையே" அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லுவாள். கோமதிக்கு மதிப்பே இல்லை இந்த வீட்டில். நேற்று வந்தவளுக்கு உள்ள மதிப்பு கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக பேசுவா கோமதி. உடனே இவங்க 2 பேரும் முழிப்பாங்க, அரசியும் மீனாவும். அப்போ அரசி சொல்லுவா, "அம்மா இதெல்லாம் தப்புமா" அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து கோமதி சொல்லுவா, "ஆமாம் ஆமாம், எனக்காக மெனக்கெட்டு வேலையெல்லாம் போட்டுட்டு என்னைய கூட்டிகிட்டு போய் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா, நான் அப்படி அவளை குறை சொல்லக்கூடாது தான். சாரி" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து கோமதி சொல்லுவா. அதுக்கப்புறம் கோமதி சொல்லுவா, "எனக்கு கோவமா வருதுடி" அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்லுவா, "ஆமாம், கோவப்பட வேண்டியவங்ககிட்டலாம் கோவப்பட மாட்டீங்க, மற்ற எல்லார்கிட்டேயும் கோவப்படுறீங்க" அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கோமதி சொல்லுவா, "இல்லை எனக்கு என்னன்னு தெரியலடி, அவர் மேலே வர மாட்டேங்குது, அப்படி பழகிருச்சுடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அரசி வந்து ராஜியும் கதிரும் வந்து இந்த ஃபோட்டோவை ராஜி ஸ்டேட்டஸில் போட்டிருப்பா. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, "அங்கே பாருங்க அம்மா, அது அண்ணியும் அண்ணனும் பீச்சில் போயிருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க போல், அந்த ஃபோட்டோவை போட்டு விட்ருக்காங்க ஸ்டேட்டஸ்லன்னொடனே மீனை கொண்டா பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, "பரவாயில்ல,
கோச்சிங்னு போகாமல் இதே ஜாலியாக பீச்சுக்கும் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோமதி அதை பார்த்துட்டு நீ அவளுக்கு ஃபோனை போடுடி அப்படின்பா. யாருக்குமா? ராஜிக்கு தான், ஃபோனை போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். உடனே அங்கே வந்து ராஜி கதிரும் இருக்கும்போது அரசி ஃபோன் பண்ணுவாள் ராஜிக்கு. ராஜி வந்து அந்த ஃபோனை எடுத்து பார்த்துட்டு சொல்லுவாள், அரசி ஃபோன் பண்ணுறா அப்படின்பா. அப்போ கதிர் சொல்லுவான், சரி நீ பேசிட்டு நான் வேறு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அப்போ ஃபோன் எடுத்துகிட்டு ராஜி சொல்லுவாள், ஹாய் அரசி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாள். அந்த டைமில் பார்த்தா அவங்க அத்தை தான் கை வச்சுட்டு, அரசிலாம் இல்லை நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு கோமதி சொல்லுவாள். ஹாய் அத்தை அப்படின்னு அவள் ஜாலியாக பேசுவாள். அப்போது அரசி கோமதி சொல்லுவாள், ஆமாம் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் இங்கே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிப்பாள். உடனே அப்படியே சோகமாக அதை கேட்டுக்கிட்டு இருப்பா ராஜி. கோமதி திரும்பியும் சொல்லுவா, என்னையும் வில்லி ஆக்கிட்டு நீ மட்டும் நல்லா ஜாலியாக அங்கே பீச்சில் இருக்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே, அத்தை என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. கேட்கும்போதே டக்குன்னு மீனா வந்து ஃபோனை பிடுங்கிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாள். உடனே கோமதி கேட்பா, ஏன்டி ஃபோனை கட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிறகு என்ன நீங்கள் எதுக்கு இப்போ அவகிட்ட போய் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு என் மேலே கோவப்பட்டீங்க, இப்போ அவன் மேலே கோவப்பட்டுட்ருக்கீங்க. மாமா மேலே உள்ள கோவத்தை ஒவ்வொருத்தட்டையாக காட்டிகிட்டு இருக்கீங்களா? இப்போ நீங்கள் அவட்ட பேசி ஏன் இப்படி ஒரு வில்லி ஆகுறீங்க? ஊருக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாமியான்னு பேர் இருக்குது, அதை வந்து டேமேஜ் ஆக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்பான். அப்போது நான் ஒன்றும் அப்படிலாம் வில்லிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அப்போது மீனா சொல்லுவாள், நானாவது உங்கள் பக்கத்தில் இருக்கேன், அவள் வந்து அங்கே தூரத்தில் இருக்கா, இப்போ நான் பக்கத்தில் இருக்கிறனால புரிஞ்சுக்கிடுவேன், அவள் உங்களை என்ன எப்படி புரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாமா மேலே உள்ள கோவத்தை ரொம்ப எல்லாத்தையும் நீங்கள் காட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவள் சொல்லுவாள், நான் அப்படி ஆகிட்டேன், என்ன ஏன்டி அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப அவள் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவாள். அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு அரசி பார்த்து சொல்லுவாள், சரிடி அவளுக்கு ஒரு ஃபோனை போடு அப்படின்பா. அதெல்லாம் இப்போ ஃபோன் போட மாட்டேன் அப்படின்பா. உடனே அதுக்கு நீ போடாட்டா என்ன, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ராஜிக்கு கால் பண்ணுவாள். கோமதி வந்து ராஜிக்கு கால் பண்ணோடனே அதை எடுத்து ராஜி எடுக்கும்போது ரொம்ப பயத்தோடையே எடுப்பாள். ஐயோ திரும்பி எதுக்கு கால் பண்ணுறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி எடுக்கும்போது கோமதி இங்கேருந்து பேசிட்டு, ஹலோ ராஜுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக பேசணுன்னு அப்படி ஷாக்காக இப்படி பார்த்துட்ருப்பா. அந்த நேரத்தில் அத்தை சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காத, நீ நல்லா என்ஜாய் பண்ணு, அது மட்டும் பீச்சில் மட்டும் இருக்காத, நல்லா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இரு, அத்தை சொன்னதை மனசில் வச்சுக்காத என்ன, சரியா வச்சுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வைப்பா. வச்ச உடனே அவள் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாள் ராஜி. இங்கே மீனாவும் அரசியும் அப்படி ஷாக்காகி பார்த்துட்டு சிரிச்சிட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் கோமதி வந்து அப்படியே ஃபோனை எடுத்துகிட்டு போகும்போதே சொல்லுவாள், ஏன் தான் நான் கொஞ்ச நாளைக்கு மௌன விரதத்தில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான், நான் ஏன் தான் இப்படி இருக்கேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாள். ராஜு அரசியும் மீனாவும் சிரிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் கதிரும் ராஜியும் ஹோட்டலில் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. அப்போ உட்காரும்போது கதிர் கேட்பான், உனக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லு ஆர்டர் போட அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவள் சொல்லுவாள், எனக்கு தான் என்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியுமே, நீ ஆர்டர் போடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவாள். அப்போ அவன் சொல்லுவான், மதியானம் போட்ட மாதிரியே உனக்கு போடவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அப்போ வெயிட்டரை கூப்பிட்டு அவன் ஆர்டர் போட்டுட்ருப்பான் ஒன்றுனா. அப்போ அவள் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவாள். அப்போது கதிர் சொல்லுவான், அப்போ உனக்கு பிடிச்சது நீ சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் அவளே வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் வெயிட்டர்கிட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் சூப்பு, அதுக்கப்புறம் நிறைய சிக்கனில் வந்து நிறைய வெரைட்டிஸை சொல்லிவிட்டு அப்புறம் மோமோஸ்ன்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்ருப்பான். அப்போ கேட்பா, ராஜு சொல்லுவான், என்ன எதுக்கு இவ்வளோ ஆர்டர் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வெயிட்டர் வந்து சாப்பாடை கொண்டுட்டு வருவான். சாப்பாடை கொண்டுட்டு வந்தோடனே இவன் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு கதிர் வந்து இது பெப்பர், இது சால்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவான், உனக்கு என்ன சாப்பிடணுன்னே தெரியலை, அதான் உனக்கு இதை வந்து எது பெப்பர் எது சால்ட்டுன்னு உனக்கு காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லுவான், உங்கள் வீட்டிலலாம் ஹோட்டலுக்கெலாம் கூட்டிகிட்டு போனதே இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ராஜி சொல்லுவாள், ஆமாம் உங்கள் வீட்டில் மட்டும் டெய்லி வந்து ஹோட்டலுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கி நடிப்பான். அந்த டைமில் அங்கேருந்து ஒரு ராஜியோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அது உடனே அதை எடுத்து அப்படி பார்ப்பா. அங்கே பார்த்தா அவங்க அத்தை வந்து வாய்ஸ் நோட் போட்டிருப்பா. என்னென்னா,
ராஜிமா சாரி, இந்த அத்தையை வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் வந்து அத்தை வந்துட்ட பேசிட்டேன், நீ தப்பாக நினச்சிக்காத, நீ சந்தோஷமா இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பா. அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு சொல்லுவா, அத்தை நான் இங்கே நல்லா தான் இருக்கேன், நீங்கள் நான் எதுவுமே தப்பாக எடுத்துக்கல, நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிப்ளை கொடுப்பா. அப்போது கதிர் வந்து அப்படி பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லுவோம் கேட்பான். அப்போது அதுக்கு அவள் சொல்லுவா, ராஜி ஏற்கனவே நடந்த விஷயத்த அத்தை வந்து இப்படி என்னை வந்து நான் ஸ்டேட்டஸ் வச்ச ஃபோட்டோ பார்த்துட்டு கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டாங்க, அவங்க நான் வருத்தத்தில் இருக்கேன், நீ மட்டும் ஜாலியாக இருக்கேன்னு பேசிட்டாங்க அப்படின்னு அவள் சொன்னதை சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஃபோன் போட்டு சாரியும் கேட்டுட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் உறுத்துது போல், அதான் திரும்ப இப்படி பேசி கால் பண்ணி எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் ராஜி வந்து கதிர்கிட்ட சொல்லுவாள், அத்தை பாவம் மாமா பேசாதனால ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போது அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ண முடியாதா நீ அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், கதிர் நான் ஏற்கனவே ஒரு நேரம் பேசி பார்த்தேன், அவர் இறங்கி வர்ற மாதிரியே இல்லை, அது அவராக நினச்சி பேசினா தான் உண்டு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கதிர் சொல்லுவான். அந்த சமயத்தில் ராஜி சொல்லுவா, உனக்கு என் மேலே கோவமே வரலையா அப்படின்னு கேட்பான். எதுக்கு நான் கோபப்படணும் அப்படின்னு அவன் கேட்பான். இல்லை, நான் வந்து ஒரு பண்ண தப்புனால வந்து உன்னைய வந்து எனக்கு வந்து கல்யாணம் முடிச்சு அதனால தான் இந்த பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருச்செந்தூருக்கே வந்திருக்கக்கூடாது, திருச்செந்தூருக்கு வராமல் வேறு எங்கேயாவது போயிருக்கணும், அல்லது நீங்களாவது வேறு எந்த ஊருக்காவது போயிருக்கணும் அப்படின்னு ராஜி வந்து கதிர்கிட்ட சொல்லுவாள். அப்போ அந்த சமயத்தில் அவன் சொல்லுவான், அப்படி வேறு வேறு இடத்துக்கு நம்ம போயிருந்தா நம்ம 2 பேரும் எப்படி கல்யாணம் முடிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னோடனே அப்படி ஷாக் ஆகி பார்ப்பா ராஜி. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே கதை சொல்லுவான், எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், நீ பேசாமல் சூப்பு குடி, ஆறிட போகுது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் குடிச்சிட்டே இருக்கும்போது அங்கே வெயிட்டர் வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்தோடனே அவன் சர்வ் பண்ணிவிட்டு சொல்லுவான், ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு கேட்பான். அதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு ராஜி சொல்லுவாள். அந்த சமயத்தில் கதிர் சொல்லுவான், என்ன பாட்டு இன்னும் போடலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் போட்ட அதே பாட்டை வந்து ரொமான்டிக்கான ஒரு சாங்கை திரும்பியும் போடுவாங்க. உடனே திரும்பி வந்து ரொம்ப வெக்கப்படுவான். வெக்கப்பட்டுட்டு என்ன ரொம்ப ஓவராக சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கதிர் கேட்பான். அதுக்கு அவள் சொல்லுவா, நீ நம்மகிட்ட என்ன நல்லா ஓவராக தான் சிரிச்சுக்கிட்டே இருக்க, பாரு ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு தொட்டு பார்ப்பான். இந்த பாரு திரும்பியும் நீ வந்து அப்படி தான் இருக்கிற, வந்து முகம் ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை நீ சும்மா இரு அப்படின்னு சும்மா இருடி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அப்படிலாம் இருக்க முடியாது போடா அப்படின்னு அவன் சொல்லுவாள். அவன் அப்படி பார்ப்பான். ராஜி வந்து கதிர்கிட்ட சொல்லுவா, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பான். அதுக்கு இல்லை, மாமாவை அத்தையும் பேச வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுவா, நீ ஏதாவது பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், நான் தான் ஏற்கனவே எல்லாம் ட்ரை பண்ணிட்டேனே அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, நீ திரும்ப ஏதாவது மாமாட்ட சொல்லி பேச வையே அப்படின்னு சொல்லும்போது, மீண்டும் மீண்டுமா அப்படின்னு கேட்பான். ஆமாம், நீ ஏதாவது ட்ரை பண்ணி இப்போ ஃபோனை போடு மாமாவுக்கு பேசுகிறதுக்குன்னு, இப்போவே வா அப்படின்னு கேட்பான். ஆமாம் பேசு, நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஃபோன் எடுப்பான். ஃபோனை எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் என்ன இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஃபோனில் பேசு அப்படின்னு கதிர் பார்த்து சொல்லும்போது கதிர் சொல்லுவான், இரு, அவருக்கு நான் என்னைக்காவது நான் ஃபோன் பண்ணி பார்த்துருக்கேன், அவர் நம்பரை நான் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணுவான். அப்போ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணோன்னே அவர் ஹலோன்ட்டு எடுத்து பேசுவார். சரி என்ன போன இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பார். அவனே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இருக்கிற இடம்லாம் தங்குற இடம்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னோடனே நல்லா இருக்குப்பா, நல்லா வசதியாக இருக்குது, சுத்தமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். சொல்லிவிட்டு சரி அதுக்கப்புறம் அப்படின்னு அவங்க அப்பா கேட்பார். கேட்டோடனே இவன் சொல்லுவான், ஏன்ப்பா அம்மாக்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்பான். அப்போ உடனே அதுக்கு சொல்லுவான் இவன் பாண்டியன், அம்மாக்கிட்ட அவகிட்ட பேசிடுறேன்னு கேட்டு நீ என்ன ஆக போகுது, இப்போ அதை கேட்குறதுக்கு தான் நீ ஃபோன் பண்ணியான்னு கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், ஏன்ப்பா அம்மா மேலே உங்களுக்கு கோவப்பட்டுட்டு இப்படி இருக்கீங்க, அம்மா மேலே பார்த்தா பாவமாக தெரியலையா அப்படின்னு அவன் கேட்பான். திரும்பியும் கதிர், உனக்கு வந்து இப்போ நீ இந்த தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத, நீ போன வேலையை மட்டும் பாருடா, என் பொண்டாட்டிக்கிட்ட எனக்கு எப்போ பேசணும் எப்படி பேசணுங்கிறது எனக்கு தெரியும், அதை நீ எனக்கு சொல்லி கொடுக்காத, ஃபோனை வைடா அப்படின்னு திட்டிட்டு வச்சு விட்ருவான்.
கதிர் வந்து சோகத்தோடு அப்படியே ஃபோனை கட் பண்ணும்போது ராஜ் எப்படி பார்த்துட்டு கேட்டுச்சு அப்படிம்பா. கேட்டுச்சா கேட்டுச்சா இதுக்கு தான் சொன்னேன் நான் அவருக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சரி அப்புறம் சொல்லுவா, சரி நீ சாப்பிடு, நான் உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. திரும்பியும் ராஜி என்ன அப்படி கேட்பான். அப்போது அவள் சொல்லுவா, உண்மைக்குமே என்னை கல்யாணம் முடிச்சதில் உனக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பா ராஜி. இதை நான் வந்து இல்லை இல்லைன்னு பல வாட்டி உனக்கு சொல்லிட்டேன், நான் வேறு எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லு, உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கதிர். அதுக்கு வந்து அவள் சொல்லுவா, இல்லை இல்லை அதெல்லாம் நிரூபிக்கவெல்லாம் வேண்டாம், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.